காவிரியில் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் அதை தடுப்போம் என்று தமிழகத்தின் பட்ஜெட்டில் ஓரிடத்தில் கூட சொல்லவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். காவிரி முல்லை பெரியாறு உரிமைகளை காவு கொடுத்தது திமுக அரசு என்றும் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவோம் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கின்றார்கள். இங்கே ஒரு பட்ஜெட் அறிவிக்கிறோம். தமிழ்நாட்டில் திருப்பி படிக்க பார்க்கிறோம். ஒரு உப்புக்காவது மேகதாது அணை கட்ட விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? மகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், 2 நிதிநிலை அறிக்கை நீங்கள் தாக்கல் செய்கிறீர்கள். நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை. மேகதாது அணை கட்டுவோம் என்று கர்நாடக அரசு அங்கே நிதி ஒதுக்கி அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறார்கள். மானமுள்ள தமிழனாக இருந்தால், இந்த தமிழ் இனத்தின் மீது பற்று இருந்தால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம் என்று நிதிநிலை அறிக்கையில, வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில நீங்கள் அறிவித்திருக்க வேண்டாமா? காவிரி உரிமை காவு கொடுத்து விட்டீர்கள். முல்லை பெரியாறு, இன்றைக்கு முல்லை பெரியாறிலே புரட்சி தலைவி இதயம் அம்மாவர்கள் தொடர் சட்ட போராட்டம் நடத்தி அந்த உரிமையை மீட்டு தந்தார்கள். அந்த உரிமையை நீங்க காப்பாற்ற முடியல. அங்க கேரளா முதலமைச்சர் அவர் சொல்றாரு, நாங்க டேம் கட்ட போறோம், புதிய டேம் கட்ட போறோம். அதை கண்டித்து எதுவும் சொல்ல முடியவில்லை. இங்க காவிரியில மேகதாது அணையை கண்டித்து எதுவும் சொல்ல முடியவில்லை. தமிழகத்தின் உரிமை காவு கொடுக்கப்படுகிறது. ஜிஎஸ்டியில எங்களால் பெற முடியவில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். நீங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிற நீங்கள் பாரத பிரதமரை விளையாட்டு விழாவுக்கு அழைத்து வந்து வாழ்த்து பாடுகிறீர்களே, அப்போது நீங்கள் கேட்கலாமே, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, எங்கள் தாய் தமிழ்நாட்டு மக்கள் வீடை இழந்து உயிரை இழந்து இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறார்களே, அவர்களுக்கு நிதி தாருங்கள் என்று கேட்பதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாதி இல்லாமல் போனது என்ன காரணம்? உங்களை தேர்ந்தெடுத்த காரணத்தினால. இன்றைக்கு ஸ்டாலின் குரல் உரிமை குரல் என்று சொல்லுகிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.